இந்த 7 சுடுதண்ணிக்கிறதுலாம் உருட்டு போலடா. எல்லா ஊரையும் தானே ஏமாத்துட்டாங்க. 1 2 3 4 5 6 7 காணையில் குப்பை டஸ்ட்பின் ஒரு குப்பை கூட இல்லையா? காய்கறி வியூவர்ஸ் வெல்கம் டு இது பிளாக். ஸோ இந்த இடத்த பற்றி நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் இன்றைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். ஸோ இது என்ன இடம் அப்படின்னு சொன்னால் திருகோணமலையில் வந்து கன்னியா அப்படின்ற ஒரு இடத்துல கன்னியா வெந்நீர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே 7 விதமான கிணறுகள் இருக்கிறதாகவும் அங்கே வந்து 7 விதமான டிஃப்ரெண்ட்டான வெப்பநிலையில் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் நான் இந்த வீடியோவில் வந்து போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நிறைய தூரம் உள்ளேயும் நடந்து நிறைய தூரம் போய் கொண்டிருக்கிறோம். உள்ளே வரும்போது நிறைய வாகனங்களை வெளியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதையெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பின்னாடி வந்து போடுறேன். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கிங் எல்லாம் இருக்குது. நாங்கள் வாகனத்தை கொண்டு உள்ளுக்க விட்டுட்டே வந்து உள்ளுக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளுக்குள்ளே நிறைய பொருட்கள் எல்லாம் காணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நிறைய டூரிஸ்ட் வந்து போகிறாங்க. இந்த பாம்பு கொண்டு வரக்கூடியவங்களெல்லாம் கூடுதலாக இந்தியாவில் வந்து அந்த மக்களாக தான் இருப்பாங்களா. அவங்கள தான் இப்படியான பெரிய பாம்புகளை கொண்டு வந்து வச்சு இப்படி நடங்கிற கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஒரு மாதிரி காசு கேட்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இல்லாட்டி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி காசு, இதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாதிரி காசு. தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாமா? இங்கே வர டிக்கெட்டும் வந்து அப்படி தான். உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான டிக்கெட்லேயும் நாங்கள் ஃபாரினர்ஸ்ன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மாதிரி காசு, மற்றது நாங்கள் உள்நாட்டு ஆகலன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி காசு. ஐ ஆம் ஃப்ரம் அமெரிக்கா, யூ ஆர் ஃப்ரம் இவர் ஆப்பிரிக்கா. நீங்கள் பார்க்குறீங்க தானே பார்த்துட்டு தான் சொல்கிறது ப்ரோ கலாச்சாரம். உள்ளே போகிறதுக்கு 2 பாதைகள் வந்து வச்சுக்கிறாங்க. இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் இதுக்குள்ளால தான் உள்ளே போகலாம். மற்ற பாதை வந்து வெளியில் வாரத்துக்காக வச்சுக்கிறாங்க. ஸோ அதிகமான சிங்கள மக்களை வந்து இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபாரினர்ஸை விட இவங்க தான் வந்து இந்த இடங்களுக்கு வந்து கூட வராங்க. 1 2 3 4 5 6 7 காணையில் சேர்த்த மாதிரி இருக்குது. 7 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கிணறுகளில் வந்து வெப்பநிலை குறைஞ்சதுலேருந்து வெப்பநிலை கூண்ட மட்டும் தண்ணி இருக்குமென்று சொல்கிறவங்க போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குதான்னு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம் இதுக்குள்ளே எல்லாமே என்னோட தண்ணி வந்து நிற்குதுண்டு இவ்வளோ கிணத்துக்குள்ளே. ஆனால் இந்த இடமே வந்து கீழே தான் இருக்குது, நிலமட்டத்துக்கு கீழே இருக்குது. அதுக்கும் கீழே வந்து இந்த குழிகள் தோண்டப்பட்டிருக்குது. அதுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து இவ்வளோ மேலே நிற்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. இந்த கிணறு வந்து ஹொட்டாகவும் இல்லை கூலாகவும் இல்லை, ஒரு அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குதோ தெரியலை. ஸோ பக்கத்தில் இருக்கிற எல்லா கிணறுகளையும் வந்து போயிட்டு தண்ணி எடுத்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. சரியா குடிக்கலையா? ஸோ இன்றைக்கெல்லாம் செம்ம வெயிலாக இருக்கிறதுல எல்லாம் வந்து கிணறுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது இந்த வெப்பநிலை காரணமாக. லைட்டாக சுடுற மாதிரி கொஞ்சம் பார்த்து வை. அப்போ நல்ல புது தண்ணியும் இருக்கு. இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து இந்த கிணறை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வாரதால் இந்த கிணறு இருக்கிற பகுதியில் எல்லாமே செம்ம க்ரௌடாக இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ 2-3 தடவை நின்று அதில் ஒரு வாளியை வாங்கித்தான் எடுத்துக்கிள்ளி பார்க்கணும். அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன். முதல் வந்து ஒரு ஆலயங்கள் ஏதாவது இந்த பகுதிகளில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து மக்கள் எல்லாமே இதுக்காக வாரபடியால் செம்ம க்ரௌடாக இருக்குது இந்த இடம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிணறுகளுமே வந்து ஒரே மாதிரி வெப்பநிலையில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ஏற்கனவே இந்த இடங்களுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் இது அப்படி ஒரு வேறு டெம்பரேச்சரில் இருந்திருக்குதா அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிணறுகள் எல்லாமே ஒரே மாதிரி தண்ணி இருந்தாலும் ஒரு காலத்தில் வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக இருந்திருக்கணும்னு சொன்னால் இப்படி ஒரு இடம் வந்து பெரிய அளவில் பேசப்படுறதுக்கு உண்மையாக இருந்திருக்கணும் இந்த இடம். நாங்கள் மட்டும் இந்த இடத்துல வந்து எல்லா டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லலை. இங்கே வந்து நிற்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படி தான் சொல்கிறாங்க, ஏமாத்திடுறாங்க. ஸோ எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக வந்து இதுக்குன்ற ஒரு வரலாறு இருந்திருக்கணும். என்னதான் இருந்தாலும் திருப்பி ஒரு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு திருப்பி தண்ணி அள்ளி
ஊற்றி பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு டெம்பரேச்சர் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இப்போ வந்து இலங்கையில் செம்ம வெப்பமான காலம். இல்லை இந்த 7 சுடுதண்ணிகளெல்லாம் ஊட்டு போகலாம், எல்லாம் ஒரே மாதிரி தாங்க. ஆடி வாண்டகே தெரியும். நாங்கள் இங்கே செருப்பு காட்டி வந்தோம், இங்கே எல்லோரும் காட்டி விட்டாங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே அப்படி ஏதோ சிங்கிள் ஏரியாவுக்குள்ளே மாறி வந்துட்டோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இது வந்து எல்லா மட்டத்துக்கு கீழே இருக்குது. அதனால் தண்ணி இல்லாமல் தொட்டிகளில் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் இடம் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு இயற்கையான காட்டுக்குள்ளேயே இருக்கிறதால வந்து வேறு லெவலான ஒரு இடம் போய் பார்த்துட்டு வரத்துக்கு. இல்லை நாங்கள் கேள்விப்பட்டதில் அந்த ஒவ்வொரு கிணறுலையும் வந்து ஒரு இது இருக்குமா, இப்போ இப்போ ஹீட்டுக்கு வந்து ஒரு ஐடியா ஹீட்டாக இது எல்லா கிணறும் சேர்ந்து. ஸோ அதிக வெப்பமாக இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் சில வேளைகளில். ஆனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஏற்கனவே இந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. ஸோ பழைய காலங்களில் போயிருந்தால் அப்பையும் வந்து இதே மாதிரி வெப்பம் இருந்ததான்றதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுவோம். குப்பை டஸ்ட்பினுக்கு ஒரு குப்பை கூட இல்லையா? ஸோ டஸ்ட்பினுக்குள்ளே வந்து குப்பைகள் பெருசாக இல்லை, எல்லாமே வந்து வெளியில் தான் இருக்குது. ஐயா நீங்கள் டெய்லி வந்து கொண்டாடுறீங்களா இங்கே? கடிக்காதா ஐயா? ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே வந்து சிங்கிள் ஏரியாவுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குமெண்டு எதுக்காக சொன்னான்னு சொன்னால், இந்த என்ட்ரன்ஸுக்கு வெளியில் வந்து எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. கடைகள் வந்து எல்லா கடைகளுமே வந்து சிங்கள மக்களுடைய கடைகள் மட்டும்தான் இருக்குது. தமிழாக்களுடைய கடைகள் எதுவுமே இல்லை. எந்த கடையில் போயிட்டு கேட்டாலும் ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியும், பட் அவங்க ஃபுல்லாக வந்து சிங்கிளிஷ் தான். அவங்கள பார்க்குறதுக்கே வந்து தெரியும் புரியும்பா. யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் இப்படியான சில பொருட்களை வந்து காணலாம். ஆனால் சிங்களாக்கள் வந்து அதிகமான இந்த மரத்துடைய வேர் மட்டது பனை மரம் அதில் செய்யப்பட்ட பொருட்கள், பனை மரத்துலேருந்து எடுக்கிற சில தயாரிப்பு பொருட்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக பாவிக்கிறது வந்து சிங்கள மக்களுடைய ஒரு பழக்கம். ஆனால் நாங்கள் அதிகமாக உற்பத்தி செய்கிறோம், ஆனால் அவங்க தான் அதிகமாக பாவிக்கிறாங்க. ஸோ அதிகமாக வந்து யாழ்ப்பாணம் பார்க்க மார்க்கெட்டுக்கு எல்லாம் வந்து நிறைய சிங்களாக்கள் வந்தாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கூட வாங்குறது அவங்களா தான் இருக்கும். பட் நாங்களே தயாரிக்கிறது வந்து நாங்களே பெருசாக பாவிக்கிறதில்ல. ஸோ இதில் எல்லாம் வந்து இந்த பனையில் செய்யப்பட்ட பனையில் செய்யப்பட்ட நிறைய பொருட்களை வந்து அந்த கடைக்குரிய கடையெல்லாம் நிறைய கடைகள் வந்து இங்கே இருக்குது. கன்னியா வெந்நீர் ரோட்டுக்கு போகிற டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்றாதபூஜை தொடக்கம் திருவோணமலை கன்னியா வெந்நீர் ரோட்டு பௌத்த மத சூழலில் அமைந்துள்ளதாக தொல்பொருள் சான்றுகள் மூலம் சான்றுபடுத்தப்பட்டுள்ளது. எங்கே தான் இருக்குது? முகதீன் ஆண்டவரின் ஜிம்மா பள்ளிக்கு சொந்தமான காணியாகும். நிறைய டூரிஸ்ட் வந்து போகிறாங்க இந்த இடத்துல. ஃபாரினர்ஸும் வராங்க, நிறைய உள்ளூர் மக்கள் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க. முதல் வந்து சொன்னாங்க 7 கிணறும் வந்து ஒவ்வொரு படிநிலையில் வெப்பம் குறைஞ்சிட்டு வரும் கூடிட்டு வரும்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து எல்லாம் வந்து ஒரே வெப்பநிலைக்கு வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் அப்படி இருக்குமோ தெரியல. சில குளிர்காலங்களில் அதை ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. இதை பற்றி தெரிஞ்சால் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். டேக் கேர். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.